நோயோட போராடக்கூடிய தன்னுடைய மனைவிக்காக வாழ நினைத்த பிரபல நடிகர் ஒருத்தர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட் நடிகர் சதீஷ் ஷா இருந்த செய்தி அறிந்த அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் அவர் உடல்நிலையில் என்ன பிரச்சனைன்றது குறித்து தான் தகவல் வெளியாகியிருக்கு. இந்தி படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் நடித்து வந்தவர் சதீஷ் ஷா. நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடித்து மக்களை சிரிக்க வச்சாரு. இவருடைய பெயரை சொன்னாலே மக்கள் மனதில் தானாக சந்தோஷம் வரும் அளவுக்கு நகைச்சுவை அவர் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் மும்பையில் இருக்கக்கூடிய வீட்டில் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்கிறாரு சதீஷ் ஷா. உடனே அவரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துட்டாருன்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. மருத்துவமனைக்கு போகக்கூடிய வழியில் ஆம்புலன்ஸில் சிபிஆர் செய்தும் பலனே கிடைக்கலையாம். 74 வயதில் சதீஷ் ஷா இருந்ததை பிரபலங்களாலும் ரசிகர்களாலும் ஜீரணிக்க முடியல. அதே போல் தற்போதைக்கு இறக்கக்கூடிய ஐடியா இல்லை அப்படின்னு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சதீஷ் தெரிவிச்சிருந்தார். அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன அவசரம்னு போயிட்டீங்கன்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அண்மையில் தான் அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சான். அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. 1951ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்தவர் 1976ஆம் ஆண்டு முதல் பாலிவுட் படங்களில் நடிக்க வந்திருக்கிறார். நிறைய சீரியல்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் சாராபாய் சீரியலுக்காக அவருக்கு 3 விருதுகள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் இவர் தன்னுடைய உடல்நிலை குறைவு காரணமாக இப்படி காலமாக இருக்கக்கூடிய செய்தி ரசிகர்களாலையும் சரி, சக நடிகர்களாலையும் சரி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ரொம்பவே எல்லோருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. முதல் படத்தில் இவர் வேலை செய்த போதே நெருங்கிய நண்பர்களாகிட்டோம் அப்படின்னு இவர் கூட ஒர்க் பண்ண சச்சின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அவருடைய மனைவி மது, நான், என் மனைவி சுப்ரியா ஆகியோர் நண்பர்களாகிட்டோம். எங்கள் பட விழாவுக்கு சதீஷ், மதுவை கண்டிப்பாக அழைப்போம். அவங்களும் வருவாங்க. இனி சதீஷ் இல்லாமல் எப்படி கொண்டாடுவது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய நண்பர். மதுவுக்கு உடல்நலம் சரியில்லை. அவருக்கு பார்த்தோன்னா அல்சைமர் நோய் இருக்குது. இந்த ஆண்டு சதீஷ் அவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் நடந்துச்சு. மனைவி மதுவை கவனிச்சுக்கத்தான் தான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சாரு. டயாலிசிஸ் போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே தன்னுடைய மனைவிக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டவர் இப்படி பிரிஞ்சு போயிட்டாருன்னு ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருக்கிறாரு அவருடைய நண்பர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.